பேரண்ட்ஸ் பண்ற சில தப்புனால குழந்தைங்க பேரண்ட்ஸை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சில நேரத்துல குழந்தைங்க தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நல்ல பேரண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய 5 விஷயம். முதல்ல கத்துறது. இது குழந்தைக்கு ஒரு நெகட்டிவ் லேர்னிங்க கொடுக்கும். அவங்க லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுக்கு அவங்க பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணாம கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா கம்பேரிங். உங்க குழந்தைய இன்னொரு குழந்தையோட நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்க இன்செக்யூரிட்டியை அந்த குழந்தை மேல புகுத்துறீங்க. குழந்தை வளரும் போதும் இன்செக்யூர்டாவே வளரும். மூணாவது, அந்த குழந்தைக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எமோஷனல் சப்போர்ட் கொடுக்காம இருக்கிறது. நீங்க சப்போர்ட் பண்ணலனா குழந்தை அந்த எமோஷனல் சப்போர்ட்டை வெளியே தேடும். அது ஒரு தப்பான வழிகாட்டுதலுக்கு காரணமா அமைஞ்சிரும். நாலாவது, குழந்தையை அடிக்கடி பயமுறுத்துறது. அடிக்கடி பயமுறுத்தும் போது குழந்தைக்கு சப்கான்சியஸாவே ஒரு ஃபியர் டெவலப் ஆகும். அது குழந்தையோட ஓவரால் ஹெல்த் பாதிக்கிறதோட மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில அது எந்த புது முயற்சியுமே எடுக்காது. கடைசியா, அப்பா அம்மா சண்டை போடுறதையோ ஆர்கியூ பண்றதையோ ஒரு குழந்தை எந்த காரணத்தை கொண்டு பார்க்க கூடாது. ஏன்னா தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடையும் பின்னாடி வரப்போற ஸ்பௌஸோடையும் சண்டை போடுறது நார்மல் அது நினைச்சுக்கும். ஒரு குழந்தை எப்ப லவ் ஃபீல் பண்ணுவாங்கன்னா தன்னோட அப்பா அம்மா லவ்ல இருக்காங்கன்னு தெரியும் போது.